ஃபெர்மெண்டேஷனுக்குலாம் ஆக்சுவலாக நம்ம கை அதெல்லாம் தான் பெஸ்ட் ஆக்சுவலி. தட்ஸ் ஈஸ்ட், எவ்ரி திங் இஸ் தேர். இதே நீ என்னத்த படிக்கிற நீ? பிடிக்க போகிறதுன்னு உட்காந்துட்டு இருக்கோம்ல, தீபாவளி பட்டாசு அது ஒன்றும் இல்லை, அது நன்னா சூடு ஆகலை, அதுக்கு முன்னாடி போட்டேன். அவசரம். எனக்கு அவசரம் இல்லைப்பா, உனக்கு தான் அவசரம். டேஸ்ட் பண்ணிட்டுமா? இது உமாச்சிக்கு முதல்ல சொல்லிடு. குழந்தையும் தெய்வமும் ஒன்று. குழந்தையும் தெய்வம் ஒன்று தான், பட் நீ வந்து பெரிய குழந்தை. அது அதான் எல்லாரும் பார்த்தா எல்லாரும் சிரிப்பா. என்ன சிரிக்கிறது? வீட்டில் இது கூட பண்ணலாம். சிக்காப்பாத் நல்லா இருக்கா? வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அம்மாவும் நானும். போன வாரத்தோட உளுந்து சாதத்துக்கான ரெஸ்பான்ஸ் வாஸ் ஜஸ்ட் ஃபென்டாஸ்டிக். ஸோ நல்லாவும் இருந்தது, வெரி மச். அதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரி நம்ம பேசின மாதிரி நான் எங்க ஆட்லயே வந்து ஒரு 2-3 வாட்டி நாங்க அந்த வாரத்துல பண்ணிட்டோம். இட் வாஸ் சோ குட். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து விதவுட் ஃபெர்மெண்டிங் இன்ஸ்டன்ட் இட்லி. சபாஷ். அது ஒன்று பண்ணலான்னு தாட். ஐ மேக் இட். சாஃப்டா வருமா? சாஃப்டா வரும். ஐ வில் டேக் இட் இன் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ். ஓகே. பட் ரொம்ப நல்லா இருந்தது அது. சரி. அது வந்து அதுக்கு வந்து அரிசி வந்து 1 கப்பு நல்லா 3 hours ஊற வச்சு இப்பதான் வடிய வச்சிருக்கேன். சரி, ஓகே. அப்புறம் தயிர் எவ்வளோ? தயிர் மேபி half a cup. இது 1 கப்புனா அது 1/2 கப்பு. சரி. அப்புறம் வந்து கொஞ்சம் தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ரவை. ஓகே. அப்புறம் யூ ஹேவ் இதெல்லாம் நம்ம இது வந்து துளியோன்னு இந்த ஃப்ரூட் சால்ட் போட்டுறது, அவ்வளோதான். மற்றபடி உப்பு, கடுகு, சீரகம், முழு உளுந்து, நெய், கொஞ்சம் கொத்தமல்லி, ஆல் தீஸ் திங்ஸ். சரி. ஸோ இதை வந்து முதல்ல நம்ம அரைச்சு எடுத்துன்னு வந்துடலாம். சரி. அங்க ஏதோ ஒரு கொசுறு ஒன்று வச்சிருக்கியா? இது வந்து ஆடி மாசங்கிறதுனால ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். இது வந்து சட்னி which I am going to make for this. Fine. With இது வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, இஞ்சி, மிச்சதெல்லாம் அதேதான். பட் நோ ஆனியன், நோ கார்லிக். ஊற வச்ச அரிசி. ஓகே. அப்புறம் அதுக்கு வந்து இந்த தயிர் நல்லா கட்டி தயிரா இருக்கு பாரு. சபாஷ். அது வேற தண்ணி கிண்ணி ஒன்றும் வேண்டாம். ஓகே. ஆமா. அது ஆல்சோ லிட்டில் தேங்காய். 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் சொன்னேன், இல்லை 2 டேபிள் ஸ்பூன்? 2 டேபிள் ஸ்பூன். என்ன பண்ணலாம், உப்பு கூட அப்புறம் போட்டுக்கலாம், இப்போ வேண்டாம். ஓகே. பாரு ராகேஷ், நல்லா திக்காவே இருக்குமா? ஆமாம். இப்போ கொஞ்சம் நீ தளர்த்திக்கலாம் அது. ஓஹோ. பாரு, இது கூட வாட்டர் வந்து இந்த தயிரோட கடகடான்னு ஊற்றக்கூடாது. சாரி. அடாடாடாடாடா ஊற்றிட்டுமா? அதை ஊற்றாத நீ. நம்ம கன்சிஸ்டன்சியை பார்த்து பண்ணணும். இந்த ரவை அப்படியே போட்டுவிடுறேன் நான். ஓகே. பா, அதிசயம். அம்மாவும் நானும் ஹிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் பாரு சால்ட், கல்லுப்பு. சட்னி அரைக்கிற நாழி தான் இது ஊற போறது. ஆடி மாசம் ஸ்பெஷல். ஆடி மாசம். பட் இப்போ இது தாளிப்பியாமா? தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு நெய். நெய் தான் நம்மளுக்கு வசதி, அதுதான். அத சொல்லு. இது பாரு, கடுகு, சீரகம் ரெண்டும். இப்போ இதை போட்டுடுறேன். and no பெருங்காயம், nothing. நோ பெருங்காயம், நோ கருவேப்பிலை. ஆஹா, அவ்வளோ அழகா இருக்கு பாரு. ஆமா பாரு, இப்போ வந்து முக்கால்வாசி இதில் போட்டுடுறேன் நான். ஓடே, இன்னும் கூட போடலாம். போட்டுட்டு கொஞ்சம் வந்து அந்த சட்னி எங்க வச்சிருக்கேன் அதில், அதுக்கு வேணா யூ கேன் ஆட் கருவேப்பிலை if you want. சபாஷ். இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணிட்டு இதை பாரு, இந்த கொத்தமல்லியை துளியூண்டு போடுறேன், அவ்வளோதான். நாட் மச். ஓகே. ஆஹா, பார்த்துக்கோங்க, கன்சிஸ்டன்சி அந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த அப்படியே ஊற்றிடுறேன். ஆஹா, சரி. ஸோ இதை வந்து இப்போ இன்னும் சுமாராக எத்தனை நேரம்? ஒரு 15 நிமிஷம் தாராளமாக வைக்கலாம், கொஞ்சம் மீடியம் ஹைலியே. ஓகே, எடுக்கட்டுமா? சபாஷ். அவள் அதே மாதிரி அழகாக கேக் மாதிரி பண்ணியிருந்தா ராகேஷ். இது மாதிரி பண்ணல. யூ கேன் டூ இட் இந்த இட்லி. என்ன பில்லையே கட் பண்ணுறிய? ஆறணும். மச்சி காப்பா பாரு, பின்னாடிலாம் எப்படி இருக்கு பாரு. அது அப்படியே தோடிச்சு சாப்பிட்றேன். இதெல்லாம் தான் எல்லாரும் பார்த்தா எல்லாரும் சிரிப்பா. என்ன சிரிக்கிறது? வீட்டில் இது கூட பண்ணலாம். மச்சி காப்பாத் நல்லா இருக்கா? குட். சரி, இன்னைக்கு என்ன பண்ண போறேன்? இன்னைக்கு வந்து கர்நாடகா ஸ்பெஷல் தான் பண்ண போறோம். அப்படி போடு. இந்த நைலான் ஜெவர்சி such a beautiful one. 1 கப் சோக் பண்ணி வச்சிருக்கேன். எத்தனை நேரமா சோக் ஆயிட்டு இருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரமா சோக் ஆயிருக்கு. சரி, ஓகே.
இது வந்து 1 கப். ஓகே. அதே மாதிரி இது பாம்பே ரவை, அது வந்து 2 கப்ஸ். ஓகே. இது தயிர் கொஞ்சம் புளிச்சது, ரொம்ப வேண்டாம். ஓகே. இது 1.5 கப் எடுத்து வச்சிருக்கேன். அது வந்து உப்பு. இது வந்து கொத்தமல்லி. See, they have the dill leaves கூட போடுறாங்க. Correct. But I prefer this. சரி. இது வந்து இந்த fruit salt வந்து 1 டீஸ்பூன். ஓகே. இது வந்து grease பண்றதுக்கு நெய் அவ்வளவுதான். ஓகே. இத ஊத்துறேன் பாரு. With the water I am pouring it. ஓகே. சோ அது முங்கற அளவுக்கு தண்ணி. ஆமா, இது கூட கொஞ்சம் எடுத்துறேன் இந்த தண்ணியை. தண்ணி. ஓகே. இதுக்கு மேல I am adding the ரவை. ஆமா. Very good. உப்பு ஒண்ணுமே வேண்டாம். ஓகே. Just have to mix it. நான் அப்புறம் add little curd. ஓகே. இது நல்ல கட்டி தயிரா இருக்கும். கொஞ்சம் புளிச்சா நல்லா இருக்கும். ஓகே. ரவை இட்லிக்கு வந்து நீ இதெல்லாம் பண்றீங்க. ரவை இட்லிக்கு வந்து ரவையே வறுக்குற நீ. இதுக்கு you need not fry the ரவை. So basically இப்ப அந்த தயிர்ல அந்த ரவை ஊறணும். ரவை and ரவரிசி. சரி சரி. சோ கொஞ்சமாவே போடுறேன். ஐயோ இது மொத்தம் போட்டா அவ்வளவுதான், கரிச்சு தள்ளிடும். ஓ இது நல்லா போடலாம். அவ்வளவுதான். நெய் தடவிக்கலாம், எண்ணெயும் தடவிக்கலாம். பட் ஐ ப்ரிஃபர் இது. அதுவும் நம்மாத்து கஷண்ட் எடுத்ததுலாம் இருக்கு, வேஸ்ட் ஆக்கு வேணானா. இது வந்து ஜவ்வரிசி இட்லி, நெய் இட்லி இல்ல. அதனால என்ன, ஜவ்வரிசி சோ குட். இந்த கரண்டி பத்தியா? ஆமா, இது ஸ்டைலா வாங்கியிருக்கேன். ஏந்தல் கரண்டி பாத்தா சுட போ. அவ்வளவுதான். மச்சிகா பாத். ஆஹா, ஒரே the புசு புசுன்னு இருக்கு. எப்படி இருக்கு பாரு, ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஆஹா, ஒட்ட நெய் எல்லாம் அப்படி பாரு எப்படி ஃபிளாட் ஃபிளாட்டா வருது. இது நல்ல சாஃப்ட்டா இருக்கு. சரி, உன டேஸ்ட் கூட பாப்போம். பாரு, மச்சிகா பாத். எல்லாரும் நல்லபடியா இருக்கணும். ஹோல் சர்வே ஜனா சுக்கினோ பவந்து. எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் கிளாஸ். சாக்கு எடுத்துட்டா? வேண்டாம். So we will see you in another episode of Ammavum Naanum. Bye, see you. Bye.